சிட்ஃபண்ட்ஸ் நடத்தி பல லட்ச ரூபாய் மோசடி, பாதிக்கப்பட்டவர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் புகார். திருச்சி அருகே வையம்பட்டியில் இயங்கும் தனியார் சிட்ஃபண்ட்ஸ் கம்பெனி திருச்சி, துவரங்குறிச்சி, துறையூர், முசிறி உள்ளிட்ட பகுதிகளில் கிளை தொடங்கி ரூபாய் 1 லட்சம் முதல் 50 லட்சம் வரை சீட்டு நடத்தி சுமார் 2500 பேரிடம் சீட்டு பணம் வாங்கிவிட்டு சீட்டு காலம் முடிந்த பிறகு முதிர்வு பணத்தை தராமல் பல லட்ச ரூபாய் ஏமாற்றிவிட்டதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொதுமக்கள் சிட்ஃபண்ட்ஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் கொடுத்திருந்தனர். இந்த நிலையில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தை தொடர்ந்து மாவட்ட கலெக்டரை சந்தித்து மனு கொடுக்க பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் திரண்டு வந்து சிட்ஃபண்ட்ஸ் நடத்தி எங்களை ஏமாற்றிய நிறுவன உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுத்து எங்கள் பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று மனு அளித்தனர். என்டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன். ஆபரேஷன் பண்ணிருக்கிறவங்க கூலி தொழிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. டெய்லி 200-300 கொண்டாந்து கொடுக்கறதுல என் பையனோட படிப்பு பையனோட படிப்பு ரொம்ப சேர்த்தது. அது 1,10,000 இப்ப நான் ஃபீஸ் கொடுத்தாங்க 5ஆம் தேதி. அதுக்காக வேண்டி இந்த சீட் நான் போட்டிருந்தது. நான் அவங்க கொடுக்கறதுல நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாருமே சேர்த்திருக்காங்க. எல்லாருடைய ஒரு இது இருக்குது. என் பையன் வந்து என்னை காலேஜ்ல சேர்க்கிறீங்களா இல்ல நான் வந்து செத்து போவான்னு சொல்லி என்கிட்ட கேட்கல. என் பிள்ளைங்க 4 பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒரு பையன் தான் கஷ்டப்பட்டு நாங்க சேர்த்து அந்த தொழில் கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்கிறோம். அவங்களும் எந்த ஒரு வருமானமும் இல்லாம இருக்காங்க. சிறுக நம்ம சேர்த்து வச்சதை இப்படி தூக்கிட்டு போயிருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எல்லாரோட ஆம்பளைங்களோட உழைப்பு இதுல இருக்குது. எல்லாருமே வேர்வை தண்ணி நிலத்துல படுற அளவுல எல்லாருமே சம்பாதிச்சிருக்காங்க, எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இப்படி தூக்கிட்டு போறதா இருந்தா அவனுடைய பொண்டாட்டியோட தாலியை வித்து அறுத்து அவன் கொண்டு போய் கொடுத்துருக்கணும். அதுல 4 பேருன்னா 4 பேரோட உழைப்பு இதுல இருக்குன்னா அவனோட இஷ்டத்துக்கு அவன் செஞ்சிருக்கணும். நாங்க மக்கள் கட்டினதெல்லாம் அவன் எடுத்திருக்க கூடாது. அது தப்பு. அது எவ்வளவு பேர் எல்லாருமே எவ்வளவு நிறைய போட்டிருக்காங்க. தூக்கிட்டு போயிருக்காங்க. எங்களோட ஏழப்பட்ட பிள்ளைங்க எல்லாருமே இருக்கிறோம். நாங்க எங்களுடைய நஷ்டம் வரும், எங்களுடைய பணத்தை வச்சுட்டு நஷ்டம் எப்படி வரும் சொல்லுங்க? நஷ்டம் வந்துருந்துச்சுன்னா எப்பயே கம்பெனியை மூடிட்டு போயிருந்திருக்கணும். திங்கட்கிழமை வசூல் பண்ணிருக்கிற போன வாரம், செவ்வாய்க்கிழமை வசூல் பண்ணிட்டு போன வாரம் எனக்கு ஒரு மெசேஜும் போடாம நீ திட்டுத்தனமா மெசேஜ் போட்டு விட்டு என்னால கம்பெனியை நடத்த முடியல, என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நீ கையை தூக்கி கும்பிட்டுட்டு நீ மெசேஜ் திரும்பி வந்தா நான் உனக்கு அமௌண்ட் தர்றோம் நாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இல்லைங்க சார். எல்லாமே சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்காங்க. ஒண்ணு அவங்க குடும்பத்தாரங்களையாவது இதுல யாரு வந்து மெயினான ஆளுங்கிறது எங்களுக்கு தெரியல. புரியுதுங்களா? எங்களை படைச்சவன் வந்துதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் துணையா இருந்து இந்த அமௌண்ட் வந்து எங்க கைக்கு வந்து இப்ப நாங்க கலெக்டர் சார்ட்ட வந்து மனு கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்க வந்திருக்கிறோம். அவரு மூலியமா எங்களுக்கு ஏதோ ஒரு விடுவிகாரம் வரும். ஒரு கனவு நடவடிக்கை எடுக்கிறது ஐயா சொல்லுங்க. ஐயா வந்து இந்த ஒரு இதை எடுத்து கொடுத்தா போதுங்க சார். என் பேர் பௌசியா ஷாஜஹான். தமிழ்நாட்டில் ஆதிசிவன் சிஸ்பன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 4-5 கிளையா நிறுவனம் வந்து இயங்கி வருது. இதில் நிறுவன தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா முருகானந்தம், ரவி, பிரபு அண்ணன் தம்பி 3 பேர் இதில் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இந்த கம்பெனி நிறுவனத்தை வந்து இயக்கி வர்றாங்க. கடந்த 14 வருஷமாக இந்த கம்பெனி வந்து இருக்குது திருச்சி மாவட்டம் 4 பிரான்ச்சில். இதில் வந்து இந்த நிறுவனத்தோட மைய பிரான்ச்சாக வந்து வையம்பட்டியில் இருக்குது. மொத்தமாக 4 கிளையிலையும் வந்து சுமாராக ஒரு 2000 to 2500 கஸ்டமர் வந்து இதில் இருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வரைக்கும் கஸ்டமர்கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து ஏல சீட்டு கம்பெனி வந்து இது ஆக்சுவலி வந்து ஏல சீட்டு கம்பெனி தான் இயக்கி வர்றாங்க. இதில் 2000 to 2500 பேர் வந்து இதில் இருக்கோம். இதில் வந்து நிறைய பேர் வந்து சீட்டு எடுத்திருக்காங்க, சீட்டு எடுக்காமலும் நிறைய பேர் இருக்காங்க. சீட்டு எடுக்காதவங்களுக்கும் இதில் வந்து இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேரில் வந்து சீட்டு எடுக்காதவங்க தான் நிறைய பேர் இங்கே வந்திருக்கோம். இதில் வந்து இந்த நிறுவனத்தோட தலைவர் வந்து அவங்க ஊழியர் இருக்கிற ஒரு சமூக வலைதளத்தில் வந்து ஒரு பதிவு வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு போடுறாரு. என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போடுறாரு. என்ன அப்படின்னா எங்களால் வந்து இந்த நிறுவனத்தை வந்து என்னால் சரியால இயக்க முடியல, எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, அதனால அந்த ஊரை விட்ட போறேன் அப்படின்னு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க ஊழியர்கள் மட்டும் இருக்கிற குரூப்ல வந்து ஒரு பதிவு போடுறாரு. அந்த ஊழியர்கள் குரூப்ல பதிவு பட்டு ஊழியர் வந்து எல்லாருமே எங்ககிட்ட சொல்றாங்க, திங்கட்கிழமை காலையில போனா ஆபீஸ் வந்து பூட்டி இருக்கு,
இந்த வசூல் வந்து பாத்தீங்கன்னா தினசரி வசூல். மளிகை கடை வச்சிருக்கவங்க, பூக்கடை வச்சிருக்கவங்க, சின்ன சின்ன டீ கடை வச்சிருக்கவங்க எல்லாத்துட்டையும் வந்து டெய்லி வசூலும் பண்றாங்க, வார வசூலும் பண்றாங்க, மாச வசூலும் பண்றாங்க. இந்த சீட்டு வந்து 1 லட்சம் 2 லட்சம் சீட்டு போட்ட எல்லாத்துலயும் வசூல் பண்றாங்க. சடனா வெள்ளிக்கிழமை வந்து திங்கக்கிழமை வந்து நாங்க போறப்ப கம்பெனி வந்து பூட்டி இருக்கு. ஊழியர்கிட்ட கேட்கறப்ப இது மாதிரி அந்த ரெக்கார்டிங், அதாவது அந்த நிறுவன ஓனர் வந்து பேசுற ரெக்கார்டிங் வந்து சமூக வலைதளத்துல வந்ததை வந்து எல்லாத்துக்கும் கஸ்டமர் கிட்டத்தட்ட 1000 2000 பேத்துக்கும் அந்த ரெக்கார்டிங் வந்து ஊழியர்கள் வந்து ஃபார்வர்ட் பண்றாங்க. இது விஷயமா அடுத்து நாங்க என்ன பண்றதுன்னே வந்து யோசனை பண்ணோம். ஊழியர்கிட்ட கேட்டோம். ஊழியர்கள் என்ன சொல்றாங்க, 4 கிளையில வேலை செய்யற கிட்டத்தட்ட ஒரு 15 20 ஊழியர்களும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்னங்க பண்றது, நீங்க பணம் கட்டுனீங்க, நாங்க வாங்கி டைரக்டா அங்க கட்டணும், நாங்க உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு பில் போட்டு கொடுத்துருக்கோம், புக்ல வர வச்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டாக் மட்டும்தான் ஊழியர்கள் சொன்னாங்க. ஆனா ஊழியர்கள் அதை சொன்னாலுமே இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த திருச்சி மாவட்டத்துல போயிட்டு இருக்கு. ஒரு வாரமாவே அந்த சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் 10 பேருமே எங்களுக்கு நல்ல சப்போர்ட் தான் பண்றாங்க. நாங்க இது விஷயமா அடுத்த கட்டமா நாங்க எல்லாரும் ஒன்று கூடி திருச்சி மாவட்டத்துல மன்னாபுரம் பக்கத்துல இருக்க இடபிள்யூ ஆபீஸ், அதாவது குற்ற பொருளாதார ஆபீஸ்ல வந்து நாங்க வந்து புதன்கிழமை மனு கொடுத்தோம், வியாழக்கிழமையும் மனு கொடுத்துருக்கோம். 2-3 நாள்ல வந்து கிட்டத்தட்ட நாங்க ஒரு 400 மனுக்கள் பத்தமா நாங்க வந்து கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு வந்து அந்த மனு சம்பந்தப்பட்டமா எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. கேட்டப்ப நேர்ல போய் கேட்டப்ப எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து டைரக்டா அதுல சிஎஸ்ஆர் போட முடியாது, எஃப்ஐஆர் தான் போடணும், நாங்க போட்டு தர்றோம் கண்டிப்பா அப்படின்னு வந்து அங்க இருக்க காவல்துறை ஆய்வாளர்கள் வந்து சொன்னாங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை திருச்சி மாவட்டத்துல வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு நாள் இன்னைக்கு. அதனால சம்பந்தப்பட்ட நாங்க பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பக்கமா வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். மனுவும் நாங்க உள்ள கொடுத்துருக்கோம். டிஆர்ஓ வந்து எங்களோட மனுவை வந்து வாங்கியிருக்காரு, வாங்கி படிச்சு பார்த்தாரு, எங்களோட கோரிக்கையை கேட்டாரு. நாங்க நம்பர் பண்ணி எங்களுக்கு நாங்க 4 பிரான்ச்ல இருந்த மனுவை வந்து எங்களுக்கு முறையான முறையில நம்பர் பண்ணி எங்களுக்கு மனு நம்பரும் கொடுத்துருக்காங்க. திருச்சி மாவட்ட எஸ்பி ஆபீஸ்ல இருக்க ஒரு எஸ்ஐட்ட வந்து அந்த மனுவை ஃபார்வர்ட் பண்ணி அதுவும் இடபிள்யூ ஆபீஸ் தான் மறுபடியும் போயிருக்கு. ஸோ வந்து எங்களுக்கு ஃபைனலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங் அப்படி இல்லைன்னா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள அந்த ஆதிசிவன் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் மேல முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட்டு எங்களுக்கு வந்து பதிவு பண்ணி இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சுமாரா அதுல வந்து 2500 கஸ்டமர் நாங்க வந்து பாதிக்கப்பட்ட மொத்த இழப்பீடு வந்து பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு 30 கோடி பக்கமா இருக்கும். எங்களுக்கு வந்து காவல்துறையும் தமிழக அரசும் சேர்ந்து எங்களோட பாதிக்கப்பட்ட பணத்தை வந்து வாங்கி தருமா ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறோம். உங்க பேரு? என் பேர் வந்து ராயதுரை. நான் வந்து திருச்சி மாவட்டம் முசிறி.